வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் பற்றிய சிறப்பு வானொலி தொடர். இத்தொடரில் பெண்களுக்கு தேவையான பல்வேறு சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார் வழக்கறிஞர் ஸ்வப்னம் பானு அவர்கள். இவரை பற்றி கூற வேண்டுமானால், இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சட்ட ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். பார் கவுன்சிலில் 13 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள இவர் சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாண்டு வருகிறார். இன்று இத்தொடரின் முதல் பாகமாக பெண்கள் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம். தற்போதைக்கு பெண்களுக்கு தேவையான சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறீங்களா மேம்? கண்டிப்பாக சட்டங்கள் பல இருக்குது. பட் ஆனால் நம்ம முக்கியமான சட்டங்கள் இன்னி தேதியில் நம்மளுக்கு என்ன தேவையோ பெண்கள் சார்ந்து இருக்கிற சட்டங்கள் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 2 சட்டங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஒன்று டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ரெண்டாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இது 2 முக்கியமான சட்டங்கள். அதை தாண்டி இம்மோரல் டிராஃபிக்கிங் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ஆக்ட் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா, த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ், த ப்ரிவென்ஷன், அதை தடுக்கிறது எப்படின்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இது ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுற விமனுக்கு இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் ஒர்க் பிளேஸ் மட்டும் இல்லை, பல இடத்துல பல வேலைகள் பண்ணுற பல பெண்களுக்கு இது ஒரு முக்கியமானது. இது நம்ம லைனாக ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். பட் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமென்ங்கிற ஆக்ட் பேசிக்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை ஒப்சீனா இல்லை ஒரு தப்பான வழியில் ப்ரொஜெக்ட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு செயல் யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு கீழே அவங்களுக்கு என்னெல்லாம் தண்டனைகள் இருக்குது இதெல்லாம் பார்க்குற ஒரு சட்டம் தான் இது. இது ரெகுலேட் பண்ணுற ஒரு சட்டம். இது ஐபிசியோட ஒஃபென்சஸோடு சேர்த்து, தட் இஸ் இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற மற்ற ஒஃபென்சஸோட சேர்த்து கூட இந்த ஆக்டை எடுத்து பெண்களுக்கு எதிராக பண்ணுற பல செயல்களை எடுத்து ஒரு ஒஃபென்ஸாக பார்க்குற ஒரு ஆக்ட். அப்படி பார்த்திங்கன்னா நான் படித்த மற்ற ஆக்ட்ஸும் இதுக்குள்ளே வந்துடும், இதுக்குள்ளேயே அடங்கும். ஆனால் எந்த மாதிரியான ஒரு குற்றம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த சட்டங்கள் உள்ளே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதை அப்ளையும் நம்ம பண்ணுவோம். ஓகேயா? தற்போதைக்கு பெண்களுக்கு தேவையான சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். இப்போ அடுத்து இந்த ஒவ்வொரு சட்டத்தை பற்றியும் விவரித்து சொல்கிறீங்களா மேடம்? கண்டிப்பாக. சட்டங்கள் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் சிலது அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, சிலது அவங்க ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பாக நடந்துச்சுன்னா இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு சில சட்டங்கள் இருக்குது. சில சட்டங்கள் எப்படின்னா அவங்க உரிமையை குரல் கொடுக்க சில சட்டங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இது முக்கால்வாசி பெண்கள் இனி தேதியில் யூஸ் பண்ணுற ஒரு டாப் நம்பர் 1 ஆக்ட். இந்த ஆக்ட் கீழே தான் நிறைய குற்றங்கள் பதிவாகிறது. இது கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய விவாதம் இருக்குது. இது சிவிலா கிரிமினலா, இப்போ கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பட் நான் அதை பற்றி இப்போ பேச போகிறதில்ல, ஏன்னா அது வக்கீல்கள் பார்க்க வேண்டிய வேலை. பட் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். டொமஸ்டிக்ங்கிற இங்கிலீஷ் வேர்டு அதோட மீனிங் என்னென்னா, ஒரு குடும்பம் இல்லை ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு இடம் இல்லை ஒரு இடத்துக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்கக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது ரோட்லேயோ இல்லை பப்ளிக்கில் நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு தான் வேறு ஆக்ட்ஸ் இருக்கும். அதுதான் நான் லிஸ்ட்டாக உங்களுக்கு படித்து சொன்னேன். அது ஒவ்வொரு ஆக்ட் அதுக்குள்ளே அடங்கும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு மாமனார் மாமியார் இருக்காங்க, பல இன்லாஸ் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். அங்கே அந்த பெண்களுக்கு என்ன நடக்குது அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த கொடுமைகள். இப்போ இந்த கொடுமைகள்ங்கிறது சொல்கிறதுனால இது கொடுமை ஆகாது. கொடுமைங்கிறது என்ன, இது முதல்ல டொமஸ்டிக் வயலன்ஸாக இல்லையா, வன்முறை தான் வயலன்ஸ். இந்த வன்முறை இருக்கா இல்லையான்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே பேசிக்லி இது ஒரு மொத்த ஒரு நியூக்ளியஸே என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த குடும்பத்தில் நடக்கிற இந்த கொடுமைக்கு என்ன பதில் இல்லை இவங்களுக்கு என்ன தீர்வு இருக்குது, அதுதான் இந்த ஆக்ட்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆக்ட் கீழே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் கொடுக்கலாம், இல்லை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்டையும் போய் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக கோர்ட்டில் கூட மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது இதுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இதில் பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு கிரிமினல் ஆங்கிள்லேருந்தும் பார்க்கணும், ஒரு சிவில் ஆங்கிள்லேருந்தும் பார்க்கணும். இப்போ நீங்கள் முதல்ல போய் சொல்கிறீங்க, என்னை வீட்டிலேருந்து என் புருஷன் என்னை துரத்திட்டாரு அப்படின்னு நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா, இதில் இன்ட்ரிம் ரிலீஃப்ஸ்னு நிறைய இருக்குது. இன்ட்ரிம் ரிலீஃப்ஸ்னால் இப்போதைக்கு என்ன உங்களுக்கு ஒரு
தீர்வு கொடுக்கலான்னு கோர்ட்டு முடிவு பண்ணும். அந்த இப்போதைக்கு கொடுக்குற தீர்வு வந்து செக்ஷன் 18 படி, அந்த ஆக்ட் கீழே செக்ஷன் 18 படி சில இன்ட்ரம் ரிலீஃப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். தீர்வுகள் என்ன தீர்வுகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு தங்க ஒரு இடம், இல்லை உங்கள் வீட்டிலேருந்து உங்களை வெளியே அமுச்சிட்டாங்கன்னா, உங்கள் மேட்ரிமோனியல் ஹோம்லேருந்து உங்கள் கல்யாணமான வீடுலேருந்து உங்கள் அமுச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அங்கே போய் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்டில். மீனிங் லிவிங் வித் யுவர் ஹஸ்பண்ட். எங்கேலேருந்து ஒன்று அமுச்சாங்களோ அங்கேருந்தே நீங்கள் வந்து மறுபடியும் போய் வாழ்ந்து இந்த கேஸை நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உங்களோட பொருள்கள் உள்ள மாட்டியிருக்குன்னா அது எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இது ஒரு ட்ரையல் மாதிரி நடக்கும். மீனிங் நீங்கள் உங்கள் எவிடன்ஸ் கொடுப்பீங்க, உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஏதோ ஃபிசிக்கலாக உங்களை அப்யூஸ் பண்ணிட்டாங்க, உன்னை அடிச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்து என்னை இப்படி வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுப்பீங்க கோர்ட்டில். இது பேஸ் பண்ணி ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை எதிர்கட்சியில் யார் இருக்காங்களோ, அது உங்கள் இன்லாஸாக கூட இருக்கலாம், புருஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்போது அவங்க டிஃபெண்ட் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, கோர்ட் வந்து உங்களுக்கு சார்பாக ஒரு முடிவு கொடுக்கும். ஆமாம், இந்த பொண்ணு வந்து இவ்வளோ கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்கா, அதனால இவளுக்கு இதெல்லாம் ரிலீஃப் ஒரு தீர்வு கொடுக்கணும். இல்லை அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா நீ இவளுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அதில் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பண்ணலாம். மீனிங் லைஃப் லாங் நீ உன் பொண்டாட்டிக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்கணும், இல்லை நீ வந்து இந்த வீடை வந்து அவள் பேருக்கு எழுதி கொடுக்கணும். அதுவும் குழந்தைங்கள் இன்வால்வ்டாக இருந்தாங்கன்னா இன்னும் சீரியஸாக அந்த மேட்டர் போகும். அதே மாதிரி செக்ஷன் 32 கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 18 கீழே நம்ம சொன்னோம்ல இந்த தீர்வுகள்லாம் கொடுத்தாங்க. இதே மாதிரி 32ல் என்ன ஆகும்னா, சப்போஸ் அந்த தீர்வுகள் கொடுக்குறாங்க, ஆனால் உங்கள் புருஷன் வந்து அது பண்ண மாட்டேங்கிறாரு. கோர்ட் சொல்லுது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ஆனால் அவர் கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 32 கீழே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கோர்ட்டுக்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கினேன், ஆனால் எனக்கு இதில் தீர்வு இன்னும் கொடுக்கல, எனக்கு சேர வேண்டிய எந்த விஷயமும் எனக்கு வரலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கோர்ட் என்ன பண்ணோன்னா சோமோட்டோ இல்லை உங்கள் கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி மறுபடியுமே இந்த வாட்டி கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கும். ஏன்னா 32 கீழே பார்த்தீங்கன்னா இது கிரிமினலாக மாறிடும். இப்போ ஏன்னா கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு நீங்கள் அதை மதிக்காமல் பண்ண வேண்டிய வேலையை பண்ணலைன்னா இப்போ இது கிரிமினலாக மாறி கோர்ட்டுக்கு இன்னொரு உரிமையும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து 498A டவுரி ப்ரொஹிபிஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஐபிசியில் வரும். அந்த ஆக்ட் தோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புது ஆக்ட்ஸ்லாம் வந்துருச்சு கிரிமினல் லா படி. பட் டொமஸ்டிக் வயலன்ஸில் இன்னி தேதியில் நான் சொல்கிறது என்னென்னா, ஐபிசி கீழே இருக்கிற டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டோ இல்லை நீங்கள் வந்து புது ஆக்டில் வந்து அந்த டவுரி ப்ரிவென்ஷன் என்னெல்லாம் இருக்கோ, டவுரி ஹாரஸ்மெண்ட் இருக்கோ, அந்த செக்ஷனை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க. சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி இந்த குற்றமும் நீ பண்ணியிருக்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கட்டாயமாக நீங்கள் கொடுத்து ஆகணும். இப்போ இன்னொரு விதத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரிலீஃப் சப்போஸ் நீங்கள் வந்து குற்றவாளி இல்லை, நீங்கள் தப்பு பண்ணலை, ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு அகேன்ஸ்டாக பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி இது போய் அப்பீல் கூட மேல் கோர்ட்டில் பண்ணிக்கலாம். பட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு ஜென்ரிக்காக இது கவர் பண்ணோன்னா இதுதான் இஷ்யூ. ஓகே, இதில் நம்ம டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னு பேசுகிறோம்ல, குடும்பம், டொமஸ்டிக்னாலே குடும்பம். ஓகே, பட் இதுக்கு வந்து ஒரு ஜெனரிக் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. டொமஸ்டிக்ங்கிறது குடும்பம் மட்டும் வராது, இந்த குடும்பத்தில் வந்து புருஷன் மட்டும் வராது, உங்கள் கூட யார் தங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்களோ, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஆளுங்க உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ. இன்ஃபேக்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து உங்கள் சொந்த குடும்பம், தட் இஸ் உங்கள் அப்பா அம்மா அகேன்ஸ்டாகவே, இல்லை உங்கள் பிரதர் இன் லா, உங்கள் பிரதர், யாருக்கு அகேன்ஸ்டாலும் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அந்த உறவில் இருக்கிற யார் மேலே வேணாலும் இது கண்டிப்பாக வரலாம். இதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்குது, பட் நம்ம ஒன்றா கவர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேயே பல பெண்கள் அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, அவங்க இன்லாஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் போய் ஒரு டவுரி ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் போடுறது, இது பண்ணுறதுனால நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ பெருசாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் அது ஆக்சுவலாக கடைசியில் உங்கள் வாழ்க்கையை தான் பாதிக்கும். ஸோ இங்கே தான் வந்து வக்கீல்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது பல பெண்கள் என்னையும் வந்து அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் போடலாமா, அதுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் போடலாமா. இப்போ என்னோடய ப்ராக்டிஸ், என்னோடய மொராலிட்டி எப்படின்னா, நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை வந்து பேருக்காக இல்லை அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி விசாரிக்காமல் நான் எப்போவுமே யாருக்குமே பதிவு பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கேஸும் நான் நடத்த மாட்டேன். ஓகேயா? ஸோ நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இங்கே தான் நிறைய தப்பு நடக்கும். ஒரு லாயரோட டியூட்டி வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒருத்தங்க வந்து சட்டம் தெரியாமல் நம்மக்கிட்ட வரும்போது, சட்டம் தெரிஞ்ச நம்ம தான் அவங்கள ஒழுங்காக கைட் பண்ணணும். ஆமாம், உன் புருஷன் அடிச்சிட்டானா, வா நம்ம டவுரி ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம். அந்த பொண்ணு உண்மை பேசுகிறாளா இல்லையான்னு கூட தெரியாமல் அவள் சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் போய் பண்ணுறதோ, இல்லை உங்களுக்கு அது கரெக்டுன்னு தோணுதோ நீங்கள் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. முதல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுக்குறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் எப்படி போவான்னு நம்மளுக்கு தெரியாது. 2வது அவள் அதை மீண்டு எப்படி வருவான்னு நம்மளுக்கு தெரியாது.
அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறீங்க. ஒரு பெண் இது உண்மையாகவே கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீங்கள் பண்ணும்போது நாளைக்கு அவளும் நடிக்கிற மாதிரி ஆகிடும். திஸ் இஸ் கால்ட் அப்யூஸ் ஆஃப் லாஸ். இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் உண்மையான விக்டிம்ஸை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடுவீங்க. இப்போ லெட்ஸ் சே இந்த டேபிளில் ஒரு 3 பெண்கள் இருக்காங்க. 3 பெண்களில் ஒரு பொண்ணுக்கு வந்து உண்மையாகவே ஏதோ ரொம்ப கெடுதல் நடந்திருக்கு. ஆனால் 2 பொண்ணுங்க வந்து சும்மா ஏதோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஈகோவோ வேறு ஒரு விஷயத்துக்காக அவங்க போய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி இனிஷியேட் பண்ணி அது அந்த ஒர்க் பிளேஸில் எல்லாருக்கும் தெரிய வருது. ஓகே, என்ன ஆகிடும்னா இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மாறிடும். இது ஜோக்காகவே நம்ம நிறைய சொல்கிறது, பொம்பளைங்களே இப்படி தான், பெண்களே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் பேசுவோம்ல. அப்போது என்ன ஆகும், அந்த 3வது ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3வது பொண்ணுக்கு வந்து உண்மையாகவே ஃபினான்ஷியலி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, ஃபினான்ஷியலி மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்து நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் குரல் கொடுக்க விடாமே தடுத்துருவீங்க. அவள் என்ன நினைப்பா, சரி நம்மளும் பண்ணால் நம்மளை பற்றி இப்படி தானே பேசுவாங்கன்னு சொல்லி அந்த கொடுமையை அவள் அனுபவிச்சுட்டே இருப்பாள். அவள் அனுபவிக்க குற்றம் பண்ணுற ஒரு ஆள் பண்ணிக்கிட்டே இருப்பான். தமிழில் சொல்லுவாங்களே, குனிய கொட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இது ஒரு கலாச்சார சீரழிவு மாதிரி ஆகிடும். நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு இருக்குல்ல, ஒரு இடத்துல வந்து ஒன்று இப்போ விஷாக்கா எதுக்கு நடந்தது, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தானே அந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தப்பாக ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணணும் பண்ணுறீங்களா இல்லையா? ஆனால் அந்த அவேர்னஸும் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு லான்னு வந்துச்சுன்னா, ஒரு சட்டம் இருக்குன்னா அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அதில் மிஸ்யூஸும் இருக்குது யூஸும் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பிளேஸ் பற்றி இவ்வளோ பேசணும் இல்லையா? இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கொடுமையான விஷயம் என்ன, நம்ம கொல்கத்தா ரேப் கேஸ். அது எங்கே நடந்தது? கொல்கத்தா ரேப் கேஸ் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் டியூட்டி ஹவர்ஸில் நடந்தது இல்லையா? இப்போ இதோட கிராவிட்டி, இதோட ஒஃபென்ஸ் வந்து அந்த பொண்ணு இறந்துட்டா, கொலையே பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை. இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு க்ரைமை பார்க்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப பயப்படுவோம். அம்மாங்க வந்து பசங்களை அனுப்ப பயப்படுவாங்க. மேல் காலேஜ் வந்து அவங்க ஃபீமேல் காலேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம ஏதாவது தப்பாக பண்ணால் கூட பெரிய பிரச்சனை ஆகிடும், பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஆக்ட். இந்த அவேர்னஸை ஒழுங்காக க்ரியேட் பண்ணி அதை ஒழுங்காக வழி நடத்தி எடுத்துகிட்டு போனோன்னா பல பெண்கள் சமையல் கட்டிலேருந்து வந்துகிட்டே இருப்பாங்க வெளியே. அந்த பல ஸ்டேஜஸ் தாண்டி இது பஸ் ஸ்டாப் மாதிரி நான் சொன்ன மாதிரி சமையல் கட்டிலேருந்து வீடு ஹாலுக்கு வருது, வீட்டோட ஹால்லேருந்து நம்ம வந்து வாசலுக்கு வருது, வாசல்லேருந்து பஸ் ஸ்டாப் போகிறது, பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஒர்க்லேருந்து கல்யாணம் பண்ணி அங்கேருந்து வருது. இந்த மாதிரி பல ஸ்டாப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் அவங்க ஒழுங்காக வந்து பார்த்துக்கிற கடமை வந்து 2 பேருக்கு இருக்குது. முதல்ல நம்மளுக்கு பெண்களாக, ஏன்னா நம்ம எல்லாமே மற்றவங்க மேலே போட்டுக்கக்கூடாது. நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் முதல்ல இருக்குது. நம்ம எப்படி நம்ம நடத்துக்கிறோம், இல்லை நம்ம எப்படி ஒரு இடத்துல இருக்கோம், யாரை எப்படி தட்டி கேட்குறோம், நம்மளோட டிஸ்டன்ஸ் பவுண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில், கோட்பாடுகள். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து அது கிளியராக வச்சுக்கணும். என்கிட்ட நீ இவ்வளோ தான் பேச முடியும், என்கிட்ட இந்த மாதிரி ஆபாசமான ஜோக் நீ அடிக்க முடியாது, என்கிட்ட வந்து நீ பேசும்போது உன்னோட லிமிட் இவ்வளோ தான். நான் உன்னை ஒரு அண்ணாவோ ஒரு சாராக கூப்பிட்றேன்னா இவ்வளோ தான் நீ என்கிட்ட பேசணும், இதுக்கு மேலே எனக்கு கூப்பிடக்கூடாது, வெளியே கூப்பிடக்கூடாது, டீ குடிக்க கூப்பிடாது, இதுக்கு கூப்பிடாது. கூப்பிட்டா எல்லாரும் குரூப்பாக போவோம். ஓகே, நான் உனக்கு கன்சென்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் லா. ஸோ இதில் கன்சென்ட்ங்கிறது வந்து நம்ம சம்மதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கு சம்மதம் இல்லைன்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அது மீறி அவன் பண்ணுறான்னா தான் நம்ம பேசின இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே வரும். ஆனால் நம்ம அங்கேயே இது கட் பண்ணிடலாமே. இன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, வாங்க ஜூஸ் குடிக்க போகலான்னு நம்ம வெளியே போயிட்டு நாளைக்கு மறுபடியும் அவன் கூப்பிடும்போது நீங்கள் போகாதவா, அவனுக்கு கோவம் வந்து அவன் ஏதாவது பண்ண, அது சரின்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் ஃபஸ்ட்டே அது நடக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறது எதுக்கு? உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு. உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் வளர போகிற அந்த ஜேர்னியை பாருங்கள். நீங்கள் உங்களோட க்ரோத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தேவையில்லாமல் ஒரு புது இடத்துல ஒரு புது ஆள்கிட்ட எப்படி பழகணும்னு நம்ம முதல்ல கற்றுக்கணும். கரெக்டாக? நம்ம இப்போ வெளியில் யாராவது ரோட்டில் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம போய் பேசுவோமா? பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் போகிற இடத்துல முதல்ல அனலைஸ் பண்ணணும். யார் கூட நீங்கள் பழகுறீங்க, யார் கூட நீங்கள் இருக்கிறீங்க, அது எல்லாமே நீங்கள் கேட்கணும். ஓகேயா? ஐம் சாரி, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் சொல்லி வளர்க்குறது என்ன? போகிற இடத்துல யார்கிட்டையும் பேசக்கூடாது, குட் டச் பேட் டச், இதெல்லாம் நம்மளுக்கு எது அப்படின்னா இப்போ எல்லாருமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணலாம்ல போகிற இடத்துல. ஏன் நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது ரீசன் என்ன? முதல்ல நம்ம காண்டாக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி இருக்கோம், அது மீறி நம்மளுக்கு பல சிக்கல்கள் வரலாம், நான் அதை பற்றி பேசல, அதுக்கு தான் இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே. பட் நம்ம முதல்ல ஒழுங்காக இருந்து தட்டி கேட்கணும். எங்கே தப்பு நடக்குதோ அங்கே தட்டி கேட்கணும். எப்படி தட்டி கேட்கணும் தான் ரொம்ப முக்கியமான. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, a woman needs to know how to be intelligently dependent. போன உடனே ஐயோ என்ன இது பண்ணிட்டாங்க பிரச்சனை அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. இன்டெலிஜென்ட்டாக ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம விமனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல ஒரு இடத்துல போய் ஒன்று நடந்ததா,
அது எப்படி நம்ம ஒன்று பொறுத்துட்டு போக வேணாம். அது வந்து நீங்கள் சப்ரெஸ் பண்ணி உங்களுக்குள்ளே வச்சு அந்த கொடுமையை நீங்கள் அனுபவிக்க வேணாம். அதுக்குன்னு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தப்பாகவும் பண்ண வேணாம். ஏன்னா எது நடந்தாலும் உங்களுக்கு தான் அதில் வந்து பாதிப்பு. கரெக்டாக? கரெக்ட் மேம். உங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ அந்த பாதிப்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துரும், இதுதான் நம்ம கல்வி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ அடுத்தது ஹேண்டில் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமும் இப்போ நம்ம அந்த கொல்கத்தா பொண்ணு பார்த்திங்கன்னா, அது எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் கூசுது, எனக்கு சொல்லவே வரல. அவள் என்ன பண்ணியிருப்பா, அவள் எவ்வளோ அதை தடுத்திருப்பா, என்ன பாவம் அந்த பொண்ணை வந்து இப்படி ஆளாக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் இந்த ஊரே வந்து அந்த டாபிக் பற்றி பயங்கரமாக பேசுது. பட் உண்மையாகவே நம்ம ட்ரீட் பண்ணுறோமா? இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து நம்ம கோர்ட்ஸ்லேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இருக்குது. இந்த கமிட்டிஸில் வந்து உள்ள என்னெல்லாம் ஹைகோர்ட்டில் நடக்குதோ இல்லை மற்ற கோர்ட்டில் நடக்குதோ இந்த இஷ்யூஸ் கூட எடுத்துக்கிறாங்க. இது வந்து பல பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப அழகாக வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சும்மா ஒரு கமிட்டி பேருக்கு இருக்கக்கூடாது. பேருக்கு வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க தான் கமிட்டி ஹெட்ஸ், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி விடக்கூடாது. அந்த கமிட்டி உண்மையாகவே வேலை செய்யணும். அங்கே ஒரு பிரச்சனைனா எடுத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயர் பெர்ஸ்பெக்டிவில் இது எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்வையில் வந்து ஐயோ நம்ம கம்பெனி பேர் கெட்டு போயிடும். அதான் சில எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணவனே இன்னும் வச்சுருப்பாங்க உள்ள. மேம் இப்போ ஐசிசி எல்லா கம்பெனிஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த கமிட்டியே ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மேலே யாராவது இருக்காங்களா மேம்? நல்ல கேள்வி. ஆக்சுவலி இல்லை. ஏன்னா இந்த கமிட்டி வந்து ஒழுங்காக மானிட்டர் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு ரிலீஃபே கிடைக்காது. ஒரு கமிட்டி ஒழுங்காக வேலை செய்யுதுன்னா எப்படி ஏதாவது தப்பாக நடக்கும்? தப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. அந்த என்ன கேட்குறாங்களோ அது கிடைக்கும். சம்டைம்ஸ் கமிட்டி ஒழுங்காக நடந்து கூட உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காம போகலாம். ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு பட்சத்தில் வந்து வர்டிக்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் இல்லையா, நம்ம ஷீபாக்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி கமிட்டிஸோ இல்லை அங்கேருந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி கோர்ட்டுக்கு போதும், கோர்ட் வந்து இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி இது பெரியூஸ் பண்ணும். அப்போ அந்த கம்பெனியை இழுத்து மூடுற நிலவரம் கூட வரலாம். ஏன்னா இப்போது தெர் இட்ஸ் அ மேண்டேட். இப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் இது கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு சாய்ஸ் கிடையாது, இது ஒரு கட்டாயம். நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது லா படி, சட்டப்படி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? ஸோ இப்போ பாஸே தப்பு பண்ணுறான், நீங்கள் அவங்க அகேன்ஸ்டாக போய் ஐசிசியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த கமிட்டியில் தப்பு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜில் அதுவும் வந்து கவனிப்பாங்க இல்லையா? இதுதான் இதுக்கு பதில். ஓகே மேம். அண்ட் இந்த ஷீ பாக்ஸில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதை ரொம்ப எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல மேம். இப்போ அது வந்து கலெக்டரே நேரடியாக டீல் பண்ணுறாங்களா? ஆக்சுவலி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் டீல் பண்ண கேஸில் கலெக்டர் இருந்தாங்க. ஓகேயா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கமிட்டி. ஓகே, இது ரொம்ப சீரியஸ் இன் நேச்சர். இது விளையாட்டுக்கு கிடையாது. இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் பண்ணுற மாதிரி கிடையாது. இங்கே உண்மையாகவே ஒரு செட்டப் பண்ணி ஒரு உயர்நிலையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை தான் வைப்பாங்க. ஓகேயா? ஸோ ப்ரிடாமினென்ட்லி சம்மன் ஆஃப் தட் கேடர், அந்த கேடரில் இருக்கிற ஒருத்தவங்களை தான் உட்கார வைப்பாங்க. அண்ட் இவங்க இது ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. இது விளையாட்டு கிடையாது. இப்போ லெட்ஸ் சே இங்கேயும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் அப்பீல் போயிட்டே இருக்கலாம், அடுத்த இடத்துக்கு போகலாம், நீங்கள் கிரீவன்ஸ் செல்லில் போய் எழுதலாம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த கமிட்டிஸ்லாம் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகேயா? இதே மாதிரி இது பார்த்து மற்ற பெண்கள் இது நம்ம பண்ணலாமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம இது பண்ணலாமா? அட்ஜஸ்ட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் டு தி சிச்சுவேஷன். ஒரு இடத்துல இருக்கும், ஒரு சூழலில் வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும், தப்பாக நடக்கும். அது வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபீமேல் காலிகே உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கலாம் இல்லையா? அவங்களே உங்களை வந்து டார்ச்சர் பண்ணலாம், ஹாரஸ்மெண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு சுப்பீரியர் ஒரு ஃபீமேலாக இருக்கலாம், அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் யோர் பேட்டில்ஸ் வைஸ்லி. எது வந்து உங்களோட செல்ஃப் டிக்னிட்டியை ஹர்ட் பண்ணுறதோ, உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து பாதர் பண்ணுறதோ, உங்கள் சுயமரியாதையை வந்து ரொம்ப குவெஸ்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து இது நடக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி இஷ்யூஸை தான் நம்ம எடுத்துக்கணும். பேசிக் மேட்டர்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அது நம்ம கட்டாயம் ஹேண்டில். அதுதான் நான் சொன்னேன், நம்மளோட கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ஸில் வந்து அவனை ஸ்டாப் பண்ண பார்க்கணும். அவன் இடத்துல உட்கார வைக்கணும். இது நீ பண்ண முடியாது, பண்ணனா அவ்வளோதான் உனக்குன்னு நம்ம அது வந்து சண்டை போட்டு காட்ட வேணாம். நம்மளோட பெண்மை, நம்மளோட ஃபெமினிட்டியில் எவ்வளோ அழகாக அந்த ஆணுக்கு புரிகிற மாதிரி பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அது மீறியும் அவன் வந்து என்ன சொல்கிறது, அவரோட நேச்சரே இதே மாதிரி தான் நடந்துக்கணுன்னா அவரை யாருமே காப்பாற்ற முடியாது.
இது நம்ம அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம பண்ணலாம், நம்மளை காப்பாற்றிக்கிறதா. ஏன்னா நம்மளுக்கு இந்த தொல்லை வேணாம். பிகாஸ் எல்லாரும் வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக போய் வேலை செஞ்சுட்டு வரணும், சம்பளம் வாங்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். எல்லா பெண்களுக்கும் இதுதானே வேணும். யாரும் போய் நான் புரட்சி பண்ணுறேன்னு யாருமே போகல. நம்ம பிடிக்காம தான் இதெல்லாம் பண்ணுறோம். யாருமே நான் சண்டை போட்டு நான் ஒரு சிங்கப்பெண் காட்டுறதுக்கு இதெல்லாம் பண்ணல. எல்லாருக்கும் நிம்மதி தான் வேணும். அந்த நிம்மதியை தேடி போகும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். ஒரு வக்கீலாக நானே நிறைய பார்த்துருக்கேன். அந்த சிக்கல் நான் பேச விரும்பல. ஏன் நான் அந்த சிக்கல் பற்றி பேச விரும்பலன்னா, அதை நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு தெரியும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணும். அந்த சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எஃப்எம்மில் உட்காந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோவில் வந்து எனக்கு இது நடந்தது சொல்கிற அளவுக்குலாம் அது கிடையாது. ஏன்னா நான் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா சின்ன சின்ன விஷயம் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் பெண்களுக்கு. இதுவே ஒரு சாக்கா வச்சு நீங்கள் வெளியவே வரமாட்டீங்க. கரெக்டாக நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப நேரம் நிற்கிற, நீ உட்காரு அப்படின்னு நீ சொல்லும்போது நிற்கிறது தப்பு, இப்போ நம்ம உட்காரணும், நம்ம பேக் வலிக்கும், நம்ம நிற்கக்கூடாது. இல்லையே நிற்கலாமே, ஸோ வாட்? நம்ம வேலை பண்ண இடத்துல நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நின்னா என்ன? எஸ் மேம். எந்த ஒரு விஷயமே நம்ம ஈஸியாக வராது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் லைஃப்பில். அதுக்குன்னு ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறா அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கோங்க நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, they say in English there is your helping hand is at the end of your own arm. அதோட அர்த்தம் என்னென்னா, நீ வந்து உனக்கு ஹெல்ப் வாங்க வேண்டிய ஒரு மோடோ ஒரு சுச்சுவேஷனோ உன் கைக்கு எண்ணில் தான் இருக்குது, உன் தோளோட எண்ணில் தான் இருக்குது. நீயே உன்னை முதல்ல ஹெல்ப் பண்ணிக்கோ. அதுதான் அதோட மீனிங். Your helping hand is at the end of your own arm. Now first help yourself. Then if you're not able to do anything, you do what the law tells you to do. இதுதான் sexual harassment at workplace பற்றியான ஒரு விஷயம். இது நான் நிறைய லெக்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். பட் நான் வந்து காலேஜஸில் இந்த லெக்சர்ஸ் எடுக்கும்போது நான் வேறு விதமாக இதை சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா பல பெண்களோட ஏஜ் குரூப்ஸ் வேறு. இப்போ நீங்கள் ஒரு டீனேஜர் கிட்ட பேசுகிறீங்க காலேஜ்லனா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும். இன்ஸ்டாகிராமை ரெஃபரன்ஸ் எடுத்து இல்லை வேறு சோஷியல் மீடியாஸ் whatever is available இதெல்லாம் எடுத்து பேசணும். ஒரு மெச்சூர்டான ஒரு பெண், ஒரு 20 to 25 கேப்பில் இருக்கிற ஒரு பெண் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். இதே மாதிரி 30க்கு அபோவாக இருக்கிறவங்களுக்கும் அவேர்னஸ் வேணும். பல பெண்கள் வந்து குடும்பத்தில் ப்ரொடெக்டடாக இருந்து திடீர்னு ஒரு வேலைக்கு வந்து 9 to 5 ஜாபில் வருவாங்க. இது தப்புன்னே தெரியறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட். நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ஒன்று நடக்குது, இது ரொம்ப தப்பு, இது நடக்கக்கூடாதுன்னே எனக்கு தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இதே 1 வருஷம் கழிச்சு சில பேர் பொய்யான கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசும் இடத்துல பெண்கள் வந்து இங்கே தான் வந்து நம்மளோட ரைட்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி மற்ற பெண்களை ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் போய் உங்களுக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ண வேணாம். நீங்கள் ஒழுங்காக உங்கள் லாஸை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தாலே பல பெண்களுக்கு இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா? ஆஸ் லாங் அஸ் இது வந்து நீங்களாம் இது புரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் எப்போவுமே வந்து சொசைட்டியில் நிறைய விஷயம் நியூஸில் வரும். ஓகே, எல்லாருமே பார்த்து வந்து இது நடக்குது அது நடக்குது. பட் ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நடத்துறது வந்து ஜோக்கே கிடையாதுங்க. அது உண்மையாக சொல்கிறேன். அது வந்து எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கோ இல்லை படத்தில் காட்டுற மாதிரிலாம் கிடையாது. ஓகேயா, தீர்வுங்கிறது முதல்ல நம்ம சுய அறிவோட அது என்னன்னு நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது இந்த இடத்துல, வக்கீல்களோட ரோல் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அட்வொகேட்ஸ் கிட்ட தான் போவாங்க. அந்த டைமில் நம்ம அட்வொகேட்ஸ் சொல்கிறது வந்து கிளைண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க பிளைண்டாக. அண்ட் இந்த இடத்துல வந்து சுய அறிவு ரொம்ப முக்கியம். ஒரு வக்கீல் ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி அது பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்கள் கிளைண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லி அட்வொகேட்ஸ் அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ண வேண்டியும் அவசியம் இல்லை. முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒருத்தங்க டிவோர்ஸுக்கு வராங்க. ஓகே, டிவோர்ஸ்க்கு வரும்போது ஒரு பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு கேஸை. லெட்ஸ் சே ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே ஒரு பெண் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, மேடம் எனக்கு க்ரூவல்ட்டி கிரவுண்டில் வந்து ஒரு டிவோர்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் நடந்தது. இப்போது இந்த குடும்பத்தில் ஒரு பெட்ரூம்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடையாது. கரெக்டாக, இட்ஸ் நாட் ரெக்கார்டட் இல்லையா? ஸோ அப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த புருஷனுக்கு அகேன்ஸ்டாக இஷ்டத்துக்கு நம்ம போடக்கூடாது. நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன வேணும்? முதல்ல அவங்க வாழ நினைக்கிறாங்களா இல்லை பிரியணும்னு நினைக்கிறாங்களா? வாழ நினைக்கிறாங்களா? நீங்கள் அந்த மாதிரி தப்பாக போட்டிங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க கூட வாழ போகிறதே இல்லை. அதே மாதிரி பசங்க வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டுட்டு உங்கள் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுறதோ இல்லை அவளுக்கு வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள இன்னும் கஷ்டப்படுறதோ, பசங்களை பார்க்காம விடுறதோ, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க எப்போவுமே பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த சொசைட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களோட பிரிவுகள் பார்த்தீங்கன்னா பல இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிவு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கீழே ப்ரொடெக்டடாக வருவாங்க. அப்பா அம்மா தான் எல்லாமே, ஸ்கூலில் போய் விடுறது, கூட்டிகிட்டு வருது, டியூஷன் கிளாஸ் போகிறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்கள அப்படியே பார்த்து அவங்கள ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரியா? இது ஒரு பிரிவு. ரெண்டாவது பிரிவு என்னென்னா இப்போ இருக்கிற பிரிவு, பெண்கள் வந்து படிக்கிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, சுயமாக வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, பல இடத்துக்கு போகிறாங்க, அவங்களே வந்து அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்க, இவங்க இருக்காங்க. மூணாவது இருக்கிறவங்க தான் இந்த ரெண்டுத்துக்குமே நடுவில் வரவங்க. ஒன்று இண்டிபெண்டன்ஸே இல்லை ஒரு பெண்ணுக்கு, இன்னொரு ஸ்டேஜில் வந்து பயங்கர இண்டிபெண்டன்ஸ் ஒரு பெண்ணுக்கு, மூணாவது ஸ்டேஜில் ரெண்டும் கட்டமாக இருக்கும். நீ முழுசாகவும் நீ முடிவு எடுக்க முடியாது, முழுசாகவும் நீ இவங்கள நம்பியும் இருக்க முடியாது.
இங்கே தான் பிரச்சனை வருது. இங்கே அவேர்னஸ் எப்படி வருதுன்னா, இந்த இந்த ஃபுல்லாக அம்மா அப்பாவை நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அம்மா அப்பா எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க. இந்த 3 ஸ்டேஜ் வந்து ஆண்களுக்கும் அப்ளை ஆகும். சரியா? ஸோ இது நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பெண்கள் இங்கே தான் தப்பான டெசிஷன் எடுத்துருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ஒன்று நான் முடிவு எடுக்கிறேன்னா தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னா அங்கேயும் தப்பான. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இது ரொம்ப அழகான ஒரு வீடியோ. பேசிக்கலி இந்த வீடியோவில் என்னன்னா, ஆண்கள் பெண்கள் பல வயது சேர்ந்த ஒரு கேட்டகரி, பல வயசு ஏஜ் குரூப்ஸில் இருக்கிற மென் அண்ட் விமனை வந்து ஒரு காம்படிஷனில் வைக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சில கேள்விகள் கேட்போம் உங்ககிட்ட, யாரெல்லாம் இது பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் வந்து 1 ஸ்டெப் முன்னாடி வரணும், யாரெல்லாம் பண்ணலையோ 1 ஸ்டெப் பேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன இந்த கேம் எனக்கு புரியல அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்க 1 ஸ்டெப் முன்னாடி வாங்க. சில பேர் வராங்க, சில பேர் பின்னாடி போகிறாங்க. யாரெல்லாம் வந்து தனியாக ட்ரிப்புக்கு போயிருக்கீங்க, இந்த மாதிரி நார்மல் கேள்விங்கள்லாம் கேட்குறாங்க. திடீர்னு அந்த கேம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுது. இப்போ கேட்குறதெல்லாம் ஃபினான்ஸ், பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள். நீங்கள் எப்பயாச்சும் ஒரு இபி பில் நீங்களே கட்டியிருக்கீங்களா? சில பேர் முன்னாடி வராங்க, சில பேர் பின்னாடி வராங்க. அப்புறம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பேரில் ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கீங்களா? நீங்கள் போய் ஒரு கார் தனியாக புக் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் நீங்களே கட்டியிருக்கீங்களா? நீங்கள் இது பண்ணீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ சீரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்ன ஆகுது இந்த கேம் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க. இல்லை, ஆண்கள் தான் முன்னாடி இருக்காங்க, பெண்கள் பின்னாடி இருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா, இந்த டிவைட் இந்த சொசைட்டியில் என்ன காட்டுறதுன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் விமனுக்கு இன்னும் வரல. கரெக்ட் மேம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, உங்கள் சம்பளத்தை நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? எங்கள் வீட்டில் போய் கொடுப்பீங்களா? நான் கரெக்டாக கெஸ் பண்ணேன், நீங்கள் சொல்லக்கூட இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து எந்த கட்டத்தில் வரீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் படித்தவங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் 3ஆம் கட்டத்தில் இருக்கீங்க. அந்த சம்பளத்தை உங்களால் என்ன பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் போய் வீட்டில் கொடுத்துருவீங்க. கரெக்டாக? இப்போ தான் அந்த 3ஆவது கட்டம் நான் சொன்னது. அது தப்பு கிடையாது. பட் அதனால வர பிரச்சனைகள் என்னன்னா, உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே வராது. புரியுதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல் வாட்டி இப்போது ஒரு வீட்டில் ஒரு கார் வாங்குறது இவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் குடும்பமாக போய் புக்கிங் பண்ணி பூஜை போட்டு அந்த வண்டியை எடுத்து, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தவங்க வீட்டில் கார் ஆனால் எத்தனை பெண்கள் தனியாக போய் ஒரு காரை புக் பண்ணி வாங்கியிருக்காங்க? நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஷோரூமில். எனக்கு இன்றைக்கி கூட ஞாபகம் இருக்குது. நான் போய் உட்காருறாங்க, நான் கூப்பிடுறேன், சார் வாங்க, மேடம் கிவ் மீ 2 minutes அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வரல. அப்படியே வெளியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவர் பார்த்துட்டே இருக்காரு. சார் நான் எங்கே இருக்கேன்? இல்லை உங்கள் கூட யாராவது? இல்லை மேடம். இல்லை சார் நான் தான் வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அப்போது நான் கிளம்பும் போது என்கிட்ட சொன்னார், நாங்கள் இது வரைக்கும் இந்த ஷோரூமில் தனியாக ஒரு பொண்ணு வந்து ஒரு கார் புக் பண்ணது நாங்கள் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு ஒரு 10,000 rupees நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், ப்ரொஃபஷனல் டிஸ்கவுண்ட் சொல்லி கொடுத்தாரு. கிரேட் மேம். இட்ஸ் நாட் கிரேட். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம விமன் எம்பவர்மெண்ட், இண்டிபெண்டன்ஸ் இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா? பட் என்னைக்கு பெண்கள் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ, நாட் ஓன்லி எடுக்கிறாங்க, இன் த சென்ஸ் மெயின்டெனன்ஸ்னு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு சொசைட்டியில். பெண்கள் வந்து புருஷங்க கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் வாங்குறது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பெண்ணாக உங்களுக்கு வாழ்க்கை கற்றுக்கணுன்னா நீங்கள் உழைப்பீங்கங்க, அதில் டவுட்டே இல்லை. எல்லாருமே உழைப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் உழைப்பா படிக்கிறதுக்கு மார்க் வாங்குது. ஒரு வேலை செய்கிற பொண்ணு, இப்போ நீங்கன்னா இந்த மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் கொடுத்து நாங்கள் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் உழைப்பீங்க. இப்போ நான் வந்து என் ஆஃபீஸை நடத்தணும், வீட்டை நடத்தணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா? இந்த நடத்துறது இருக்குல்ல, அது நீங்கள் வேற ஒருத்தங்க கையில் கொடுக்கும்போது அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சம்பாரித்து நீங்கள் பல விஷயங்கள் பண்ணணும். நீங்கள் போய் பல பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்களேன், நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, யாரெல்லாம் பண்ணீங்க, அவங்களோட கதையே வேறு மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு உண்மையான, எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேனோ அப்போ தான் எனக்கு எம்பவர்மெண்ட்டே. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போ நீ உண்மையாகவே ரொம்ப சுதந்திரம் வந்து ஃபீல் பண்ண ஒரு லிபரேட்டிங் மூமெண்ட்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டும் போது தான். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வண்டி நம்ம வாங்கியிருக்கோம், இந்த உலகமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நான் யாரையும் நம்பி ஒரு பஸ்ஸில் போக வேணாம், யாரும் என்னை சீண்ட போகிறது இல்லை, நான் அந்த கூட்டத்தில் வந்து உரசிக்கிட்டே போக வேணாம், நான் நினச்ச நேரத்தில் நான் எப்படி வேணால் போய் இறங்கிடலாம், யாரும் என்னை தொடக்கூட மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு காரில் ஏறி நான் போயிட்டேன், அவ்வளோதான். அந்த கார் வாங்குறதுக்கு நான் படித்த படிப்பு, நான் செஞ்ச வேலை, அங்கேருந்து சம்பாரித்த காசு, நான் போய் வாங்கின அந்த காரு, அதுக்கு என்ன சிக்கல் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்து நான் ஒரு இடத்துக்கு போகிறது, எவ்வளோ பெரிய ஜேர்னி. ஸோ அந்த கேம் எக்ஸாக்ட்லி அந்த கேம் நான் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெண்கள் கிட்ட 1000 கேள்வி கேட்டாங்க, ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க, எல்லாரும் முன்னாடி வந்துட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் தாண்டி அவங்களால முன்னாடி வரவே முடியல. ஏன்னா ஃபினான்சஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நான் இதனால் இப்போ நான் சொல்ல, நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் எல்லா பணமும் வந்து பெண்கள் எடுத்து முடிவு எடுக்கணும்னு இல்லை, நான் அதை சொல்ல வரல. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒன்லி கிவ்ஸ் யூ எம்பவர்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னால் இதை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு வக்கீல், ஓகேயா, நான் வந்து பல இடத்துக்கு போகிறேன், நான் எந்த இடத்துக்கு போனாலும் என் வீட்டு காய்கறியை நான் தான் ஆர்டர் பண்ணுவேன், நான் தான் வாங்குவேன். ஏன்னா அந்த பொறுப்பு எந்து. நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுனாலையோ இல்லை நான் ஒரு பெரிய வக்கீல் போய் வாதாடுறதுனாலையோ அது மாறாது.
ஆனால் அந்த காய்கறி வாங்கும்போது அந்த ஒவ்வொரு விலை எப்படி வாங்கணும், என்னெல்லாம் வீட்டுக்கு வாங்கணும், அது நான் எடுத்து அந்த பொறுப்பு எடுத்து பண்ணும்போது தான் எனக்கு மொத்த கண்ட்ரோலே வருது எனக்கு. ஏன்னா நான் வெளியே போய் ஒரு கிளைண்ட்டுக்கு வாதாடுறேன், ஒரு வக்கீலாக நான் அங்கேயும் இருக்கேன், ஒரு வீட்டு குடும்ப பெண்ணாக என்னோட வேலையை எங்கேயும் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது வந்து உள்ளர்த்தம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா பெண்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம படித்த வேலைக்கு போய் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்னா இதுதான் வாழ்க்கை. இல்லை, வாழ்க்கையில் நிறைய இருக்குது. பெண்கள் நிறைய வெளியில் போய் உலகத்தை பார்க்கணும். நிறைய எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் அது யாருக்கும் எஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணுங்கள். அது யாருக்கும் எஃபெக்ட் ஆகாதுன்னா எந்த விதத்துலனா, உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் இன்லாஸாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருங்க. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர் தானே நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. இப்போ அந்த பார்ட்னருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது. அதெல்லாம் நீங்கள் ஒரு குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அது ஒரு பிரச்சனையாகி அது போலீஸ் ஸ்டேஷன் வந்து அது எதுக்கு? அதெல்லாம் அந்த முடிவை நீங்கள் எடுங்க. உங்கள் லைஃப் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது தப்பாக போச்சு அப்புறம்னா அது நம்ம கையில் கிடையாது. பட் இந்த டிசிஷனை நீங்கள் தானே எடுக்கணும் முதல்ல. பிகாஸ் நம்ம கல்யாணம் பண்ணுற ஆள் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப் ட்ராவல் பண்ணிட்டு போகிற ஆள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குல்ல, காலேஜ் இதெல்லாம், இதை தாண்டி ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு சீண்டல் வரும்போது உங்கள் புருஷன் உங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நாளைக்கு நீங்கள் போய் வீட்டில் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு ஒர்க் பிளேஸில், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலங்க. உங்கள் புருஷன் சொல்ல அதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோவம் வரும். என் பேரண்ட்ஸ் கிட்ட வேறு யார்கிட்டயாவது சொல்ல ட்ரை கடைசியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவீங்களா இல்லையா? எஸ் மேம். பண்ணுவீங்களா? அவங்க மேலே கம்ப்ளைண்ட். ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா? கொடுப்பேன் மேம். அவ்வளோதான். இப்போது எத்தனை பேர் இது பண்ண முடியும்? இப்போ நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் அதுக்கான சிக்கல் வீட்லேயும் நீங்கள் டீல் பண்ணணும். வீட்லேயும் இந்த பிரச்சனை உங்கள் புருஷன் வந்து குத்தி குத்தி காட்டுவார், நான் சொன்னேன் நீ கேட்கல, உன்னால் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லுவார். சப்போர்ட்டிங் ஹஸ்பண்ட் வெல் அண்ட் கிரேட், அமேசிங். பட் இல்லைனா இப்போ நீங்கள் 2 பிரச்சனை டீல் பண்ணணும். ஆஃபீஸ்லேயும் ஒரு பிரச்சனை டீல் பண்ணணும், வீட்லேயும் ஒரு பிரச்சனை டீல் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தாண்டி வரணும் நம்ம. ஸோ எனக்கு தெரிஞ்ச பல பெண்கள் பண்ணுற இன்னைக்கு தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது, தப்பான ஆளை அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனே ஏதாவது தப்பு பண்ணால் அதே சொன்ன ஆளுங்க யாரெல்லாம் கல்யாணம் பண்ண சொன்னாங்களோ அவங்க பேச்சு கேட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தப்பு பண்ணிடுது. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், முதல்ல நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்காகன்னு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆக்ட் இவ்வளோ தான். Thank you for all this information. You're most welcome. Thank you so much for having me. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆஷா மற்றும் உங்கள் ஆர்ஜி யஷாவினி. தொடர்ந்து கேளுங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.